மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். தமிழர் நில உரிமைன்னு பேசின நீங்க உங்கள் மேடையில் ஒரு பார்ப்பனர் பேசுற அளவுக்கு வந்து நிக்குது. தமிழ்நாட்டில் நான் இருக்கிற வரைக்கும் பாஜக காலை பதிக்க முடியாது. அது என்ன செயல் திட்டம் வச்சிருக்கீங்க? சும்மா மேடையில் பேசினா போதுமா? தன்னை ஜோசப் விஜய்ங்கிற எங்கேயாவது அடையாளத்தை மறைச்சாரா? ஏன் வந்து செபாஸ்டின் சீமான் வந்து நீங்க ஏன் தன்னை ஒரு கிறிஸ்துவங்கிற அடையாளத்தை மறைக்கிறீங்க? நீங்க இல்லை, விஜய் கூட இப்போ அன்னை கிழமை விஜய் தான் போறாரு, ஜோசப் விஜய்னு போறது இல்லையா? தேவையில்லை. ஆனா சொல்றாரு இல்லையா, ஜோசப் விஜய் சொன்னாரா அதே மாதிரி செபாஸ்டின் சீமான் சொல்ல தேவையில்லையே. சீமான் சொன்னா போதும்ல. வரக்கூடிய தேர்தலில் டபுள் டிஜிட்டாவது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்லாம் வந்து சில விமர்சகர்கள். ஒரே ஒரு பத்திரிகையாளர் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி தவிர யாரும் சொல்ல மாட்டார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையே சீமானை புகழ்ந்து புகழ்ந்து ஒழிக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட வேலையை திட்டமிட்டு அவர் செய்து கொண்டே வருகிறார். வேல்முருகன் நீங்க சீமானை பத்தி பேசுறதை பத்தி என்ன ஒரு நிலைப்பாடு வச்சிருக்காரு, என்ன சொல்றாரு? அவர் சொல்வாரு, தேவையில்லாத நீங்க விமர்சிக்காங்க, கட்சி கொள்கை முரண்னா அதை எடுத்து சொல்லுங்க, அது நாகரிகமா சொல்லுங்க. ஒரு காலம் அவர் இன்ன வரைக்கும் நீங்கள் சீமானை இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க சொன்னதில்லை. விஜய் மூலமா மிகப்பெரிய ஒரு ஆபத்து நாம் தமிழர் கட்சிக்கு சீமான். விஜய் மூலமான இல்லைங்க, இவருடைய தவறான செய்கையால் மிகப்பெரிய ஆபத்தில் நாம் தமிழர். எப்பயுமே ஒரு இயங்கியல்ல பார்த்தா இந்த மாதிரி தவறான நபர்களை நிராகரிச்சுக்கிட்டு வணக்கம். வணக்கம். இப்போ அண்மையில சீமான் கட்சியிலிருந்து வேல்முருகன் கட்சிக்கு போனவங்க தான் அதிகமா சீமானை விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம்ல, இன்க்ளூடிங் நீங்க உட்பட. நான் உட்பட விமர்சிக்கிறது தப்பு இல்லையா, அவதூறு பேசக்கூடாது. நான் வைப்பது கொள்கை ரீதியாக விமர்சிக்கிறேன். நீங்க ஒன்று அப்புறம் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இப்போ மட்டும் தமிழக வாழ்முறைகளை வரல, கட்சி 2009, 10, 11 வெளியே வந்த நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் பார்த்தா வெளியே வந்த உண்மையான போராளிகள் அப்பையிலிருந்தே தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் போய் சேர்ந்துருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா ஏதோ ஒரு கட்சி கூட போய் சேர்ந்துருக்கலாம். அதனால் இப்போ போனவங்கன்னு இல்லை. காரணம், நாங்கள் ஏன் விமர்சிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பதிலே அவங்க நாங்கள் கருத்தியல் ரீதியாக விமர்சிக்கிறோம். அவர் பண்ண தவறை எடுத்து சொல்கிறோம். நிர்வாக சிக்கல்ங்கிறது வந்து அதை ஒரு சரியான நிர்வாகியோ இல்லை அண்ணனுக்கு என்னையாவது தெரிஞ்சு தப்பு செஞ்சவங்களுக்கு தெரிஞ்சால் மாற்றுறது வேற. கொள்கை ரீதியான முடிவு எடுத்த பிறகு கொள்கையே மாற்றமான நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து போய் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக கோபால்ஜியை பார்க்குறீங்க, குருமூர்த்தியை பார்க்குறீங்க, நிர்மலா சீதாராமனை போய் பார்க்குறீங்க. பார்த்துட்டு வந்து ரஜினியை அண்ணன் வேல்முருகனும் அவர்களும் எதிர்த்தார். அரசியலுக்கு வரும்போது இதை மட்டும் புகழின் நடிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு வரக்கூடாதுன்னு அன்னைக்கு எதிர்த்தார். அப்போ கூட நான் சொன்னேன், ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரும்போது சீமான் அவர்கள் வரவே கூடாதுன்னு சொன்னேன். ஏன் நான் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? வரட்டும், அவர் கொள்கையை சொல்லிட்டோம். நாம் தமிழ் தேசிய கொள்கையை சொல்லி அதன் மூலியமாக வாக்கை அதிகமாக பெற்று அவரை தோற்கடிக்க வேண்டும், அதுதான் நமக்கு பெருமை அப்படின்னு சொன்னேன். இவர் என்ன சொன்னார்? மராட்டியனா தமிழனான்னு பேசுகிறேன். அப்படிலாம் வேல்முருகன் அண்ணன் ஒரு ஆளும் ரஜினி விமர்சித்துக்கல, கொள்கை ரீதியாக தான் விமர்சித்தார். போயிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? சங்கி என்றால் சக தோழன் என்ற. எங்களுக்கு சங்கி எப்போதும் எங்களுக்கு எதிர்கொள்கை உள்ள எதிரிகள் தான், எங்கள் இணை எதிரிகள் தான். இப்போ இல்லை பிரச்சனை. என்றைக்கு ராவணன் காலம் தொட்டு 3000 ஆண்டுகளாக எங்கள் மொழியை, எங்கள் நிலத்தை, எங்கள் இனத்தை சிதைத்தது, சிதைத்து கொண்டு இருப்பது, சிதைக்க போவது. ஒரு கால் நாங்கள் வலுவடைந்தால் அதை தடுத்துருவோம். நாங்கள் என்பது தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் உலகம் முழுக்க வீரியமாக வருகிற போது அதை வீழ்த்திடுவோம். அவங்களுக்கு நீங்கள் துணை போகிறீங்களே, அதனால் நாங்கள் எதுக்குறோம், நாங்கள் விமர்சிக்கிறோம். ஒரு கேள்விக்கு சீமானை சார்ந்தவர்களுக்கு பதில் இருக்கா? கட்சியை விமர்சித்தோம். என்ன விமர்சித்தோம்? ஏன் 15 ஆண்டு காலமாக 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்சியில் உட்கட்சி தேர்தல் நடத்தணும்னு சொன்னோம். ஏன் நடத்தலை? இருக்கா? நீங்கள் எங்களை கேட்டு கட்சி ஆரம்பிக்கும்போது, இப்போ இருக்க பொதுச் செயலாளர் கட்சி ஆரம்பிக்கும்போது எங்கே இருந்தார்? அவர் கட்சியை உருவாக்கியவர்கள் நானோ, வெற்றி குமரனோ, பூலேந்தி மாறனோ, தனசேகரன் ஒருத்தர் இயக்கத்திலே இருந்தார். பல்வேறு சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கிறாரு. எங்கள் அண்ணன் ராவணன் அவர் மதிமுகவிலிருந்து திமுகவிலிருந்து ஆரம்பிக்க உடனே இங்கே வந்தார். ஏன் இப்போ அவர் கூட இருக்க அன்பு தென்னரசு இவர்களுக்கு இல்லாத தகுதி இந்த திருமால் செல்வம்னு ஒரு பொதுச் செயலாளர் போட்டிருக்கீங்க. என்ன தகுதி இருக்குது? நீங்கள் இந்த மாதிரி நான் கருத்தியல் ரீதியாக வைக்கிறேன். நீங்கள் சரி இல்லை கொள்கை ரீதியாக வைக்கணும்னா, இன்னைக்கு மோடி அரசாங்கம் அரசமைப்பு சட்டத்தையே மாற்றுகிற அளவிற்கு 7 ஆண்டுகளுக்கு மேல் குற்ற வழக்கு உள்ள இதில் சிறை சென்றால் 30 நாள் சிறையில் இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ நாங்கள் தூக்கிடுவோம்னு சொல்லுது. யார் சொல்கிறா? இந்த அரசு, பாரதிய ஜனதா. இவர்கள் அவரவு நல்லவர்களா? நீங்கள் 1952 பொதுத் தேர்தல் 57 கம்யூனிஸ்ட் கட்சிகள் தடை செய்யப்பட்டு போது கூட சிறைசாலையில் இருந்து கொண்டு வென்றவர்கள், பிரச்சாரத்தை கூட போகாத கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருந்த மண் இந்த மண். அவங்க இன்றைக்கி எதிரியாக இருக்க பல பேர்த்த உள்ளே தூக்கி போடலாம். அதே இங்கே இருக்கிற மாநில அரசு
எதிர்கருத்து பேசுகிறவங்க பல பேர்த்த தூக்கி உள்ளே போடலாம், பொய்யான வழக்கை குற்றச்சாட்டி. அப்போ உடனே இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் தன் பதவியை இழந்துட முடியுமா? அந்த சட்டத்தை ஆதரிக்கிற 2 பேர், ஒன்று பாரதிய ஜனதா, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. அப்புறம் எப்படி நீங்கள் கொள்கை ரீதியாக எதிராக இருக்கிறீங்களே? போயிட்டு வருங்க. நீங்கள் விஜய் வந்து இல்லை, இப்போ உங்களுடைய நோக்கம் வந்து பாஜகவை கொள்கை ரீதியாக நீங்கள் எதிர்க்கிறது ஒரு புறம், இன்னொரு பக்கம் சீமானையும் எதிர்க்கணும் அப்படிங்கிறது இன்னொரு புறம். கட்டாயமாக சீமானை எதிர்க்கணும். ஏன் எதிர்க்கணும்னா, உணர்வெளிச்சியோடு வந்த தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட பேரை சொல்லி தனியிலம் அடைய வேண்டும், தமிழ்நாட்டுக்கு இறையாண்மை உள்ள ஒரு அரசு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அமைய வேண்டும் என்று வெறியோடு என் இனத்தை பாதுகாக்க வேண்டும் வந்தவர்களை எல்லாம் கூட்டி போய் நீங்கள் பாரதிய ஜனதாவிடம் அறமானம் வைத்து விட்டு எங்களை கூறுகட்டி வீப்பதால் நான் சீமானை எதிர்க்கிறேன். இல்லை சும்மா ஏன் எதிர்க்கிறேன்? கூட 28 ஆண்டுகள்ங்க. இது இனிமேலும் அவர் கூட யாரும் அவர் நல்ல 100 ஆண்டுகள் அவர் வாழணும். அவர் இன்னும் 25 ஆண்டுகள் ஆனால் தான் என் கூட இருந்த மாதிரி அவர் கூட இருக்க முடியும். அப்போ இருந்து உன்னை பார்த்து வந்து வியந்து, நீங்கள் சோத்துக்கு இல்லாத காலத்தில் கூட பெரியார் பணியினை போட்டுக்கொண்டு, பகத்சிங் பணியினை போட்டுக்கொண்டு, சேகுவராய் பணியை பேசிக்கொண்டு தமிழர் நில உரிமைன்னு பேசின நீங்கள் என்னாச்சு? உங்கள் மேடையில் ஒரு பார்ப்பனர் பேசுகிற அளவுக்கு வந்து நிற்குது. புரியுதுங்களா? நீங்கள் வந்து முழுக்க இந்த இந்த சித்தாந்தத்துக்கு நீங்களே தானே பேசுகிறீங்க. பாரதிய ஜனதா கட்சிங்கிறது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. அது மட்டும் இல்லாமல் ஆளுகின்ற ஆட்சியாகவும் இருந்துட்டு இருக்கு. இதனால என்ன பிரச்சனை? இல்லை, அதான் சொல்கிறேன். மக்கள் அங்கீகரித்து மீண்டும் மோடியை ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறாங்க. மக்கள் வட இந்தியாவில் அதாவது நீங்கள் பார்க்கணும், இங்கே இருக்க இந்திய தேர்தல் விதிமுறைப்படி பாரதிய ஜனதா வேண்டாம் என்று வாக்களித்தவர்கள் தான் இந்திய முழுக்க அதிகம். நீங்கள் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க பெரும்பான்மையில்? 543 எம்பியில் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 240 எதுவும் தான் இருக்கிறாங்க. அவங்க மீதி எல்லாம் எதிர்கட்சியெல்லாம் ஒற்றுமையாக அறுவடை செய்ய முடியாததால் அவங்க வெல்றாங்களே ஒழிய மக்கள் மனங்களை வென்று ஜெயிக்கல. தமிழ்நாட்டில் அதுவும் ஏன் தமிழர்கள் எதுக்குறாங்கன்னா, எங்களுக்கு ஆரிய வைதிக பார்ப்பன பிராமணியம் தான் எங்களுக்கு எதிர்னா நீங்கள் தமிழ் மொழி இத்தனை 12 கோடி பேர் உலகம் முழுக்க பேசிகிட்டு இருக்காங்க. 13,000 பேர் தான் சமஸ்கிருதத்தை பேசுகிறாங்கிறாங்க. கோயிலில் மந்திரம் சொல்கிறவனை விடுங்க, பேசிக்கிற மொழியாக. அதுக்கு நீங்கள் வந்து பல ஆயிரம் கோடி ஒதுக்குறீங்க. எங்கள் மொழியை வளர்க்குறதுக்கு சும்மா 200-100 கோடியில் சில கோடியை ஒதுக்குறீங்க. எப்படி சமஸ்கிருதம் வாரம் கொண்டாடுறீங்க? இங்கே வந்தால் தமிழின் பெருமை பேசுகிறீங்க, தமிழர்கள் சோழா செம்பேர்னு பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து எங்களுடைய தமிழ் வாரம்னு கொண்டாடணும் இல்லையா? நீங்கள் உலக மாந்த மனிதவியலாளர்கள் தமிழில் முதலில் மனிதன் தோன்றிய கண்டம் குமரி கண்டம், தோன்றிய மொழி தமிழ், செம்மொழி தமிழ்லாம் ஒத்துக்கிற போது நாங்கள் ஏங்க உங்களுக்கு அடிமையாக இருக்குன்னு எங்களை அடிமையாக நடத்துறீங்களே. இன்றைக்கி கூட நீங்கள் வந்து எங்களுடைய கல்வியில் வந்து நீங்கள் தேசிய கல்விக் கொள்கைன்னு வச்சு என் மொழியை சிதைக்கிறீங்க. இங்கே இருக்கிற கல்விக்கு ஆனால் பணத்தை நீங்கள் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. நீட்டை கொண்டு வரீங்க, பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரீங்க, பழவேற்காடுல வந்து அதானி துறைமுகத்தை கொண்டு வரீங்க. இதெல்லாம் தமிழர்களுக்கு எதிரான இதை நீங்கள் கொண்டு வரும்போது எப்படி உங்களை நாங்கள் நேசிக்க முடியும்? ஒன்றும் இல்லை. 5 நாளைக்கு இப்போ நம்ம பேட்டி கொடுக்குற நாள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் சேர்த்து கொண்டாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் விநாயகர் இல்லையா? எங்கெல்லாம் அரச மரம் இருக்கிறோ அங்கெல்லாம் விநாயகரை வைத்து தமிழன் கொண்டாடினானா இல்லையா? கொண்டாடினான். ஆனால் இன்னைக்கு இந்த RSS, பாரதிய ஜனதா, சங் பரிவார அமைப்புகள்லாம் வந்த பிறகு ஒவ்வொரு சிலைக்கும் பணத்தை கொடுத்து தெருவெல்லாம் அடைச்சிக்கிட்டு, அதுக்கு முன்னெல்லாம் ஒவ்வொரு வீட்டில் நான் சிறுவயதாக இருக்கும்போது எங்கள் கிராமத்தில் செட்டியார்களும் பார்ப்பனர்களும் தான் கொண்டாடுவாங்க. எங்களை மாதிரியான தமிழ் சமூகம்லாம் தைப்பூசத்தை கொண்டாடும், ஆடி 18 ஆடி பெருக்குன்னு கொண்டாடும். அது கொண்டாடினதில்லை. இன்றைக்கி நீங்கள் ஊராக வச்சுக்கிட்டு நீங்கள் தொலைக்காட்சியில் ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாராயத்தை குடிச்சுவிட்டு கத்தியை தூக்கிட்டு ஒருத்தன் ஆடுறான். அப்போ இது வந்து மத சிறுபான்மையராக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பயத்தை உண்டு வருவதில்லை. நீங்கள் யாரையெல்லாம் இந்துன்னு சொல்கிறீங்களா அந்த பொதுமக்களுக்கே ஒரு பயத்தை தோற்றுவிக்கிற மாதிரி நடக்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் தான். இது எப்படி நடந்தது? இங்கே வந்து என் நிலத்தை மொழியை சேர்த்தும்ல, என் பண்பாட்டை சிதைக்கிறீங்க, வரலாற்றை சிதைக்கிறீங்க. இந்த எதிரிகளிடம் போய் நீங்கள் அவன் கூட இருந்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா கட்சி ராஜாங்கிற ஒருத்தர் இந்த தமிழ் மண்ணில் இருந்துட்டு பேசுனா இந்த மக்கள் வந்து இரிட்டேட் ஆகிறான், எரிச்சல் அடைகிறான். ஏன்னா இந்த மண்ணுக்கு சம்மந்தமில்லாத ஒருத்தன் சம்மந்தமில்லாத பேசுகிறான் அப்படின்னா, அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க அங்கேருந்து கொண்டு வந்து தமிழிசை சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன இருந்தாலும் அவங்க ஒரு தமிழ் பெண்ணு தானே, அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்க முடியல. அண்ணாமலை வச்சான். இப்போ என்ன பண்ணுறான், வேணாம் அவங்கள்லேருந்தே ஒருத்தரை தூக்குவோம். எப்பயுமே இந்த RSS பாரதிய ஜனதா ஒட்டுண்ணி வேலை தான் செய்யும். அது காங்கிரஸ்குள்ளே இருந்தது. காங்கிரஸை வீழ்த்தி விட்டு பாரதிய ஜனதாவிடம் வந்துவிது. அந்த காலத்தில் கம்யூனிஸ்டுகளிடம் உள்ள நுழைந்தது. இப்பொழுது இந்த மண்ணில் உரிமையை பேசி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சிக்குள்ளும் ஊடுருவி விட்டது. இதை நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னே கண்டுபிடிச்சிட்டோம். அதில் தான் அந்த பெரியார் எதிர்ப்பு. பெரியார் எந்த இதுலையாவது ஒரு அரச பதவியிலே இருந்திருக்காரா?
நீங்கள் ஆளுகிற அரசை குறை சொல்லலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒரு நிர்வாகம் வரும்போது கட்டாயமாக தவறு நடக்கும், இல்லை நம்ம உரிமைகளை. ஏன்னா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அரசு அவங்களுக்கு எந்த பவருமே கிடையாது. இந்தியாவினுடைய உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல், தாராளமயமாக்கலினுடைய இதில் அவன் செயல்படுத்துகிறான், இவங்க செயல்பட்டு தான் ஆகணும். அதுக்கு தான் ஒட்டுமொத்தமாக மக்களை விழிப்புணர்வு வச்சு இந்த அரசில் இந்திய அரசை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு தான் சிந்தனை பேசி கொண்டு இருந்துட்டு இன்றைக்கி போய் நீங்கள் பாரதிய ஜனதா கூட சங்கமிச்சிட்டிங்க. அப்போ நாங்கள் எதுக்கு அதை என்ன பண்ணுவோம்? நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ் ஊடுருவிச்சு அப்படிங்கிறீங்க. இப்போது விஜயை கூட வந்து பார்த்தீங்கன்னா பி டீமு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நாம் தமிழர் கட்சியில் பாரதிய ஜனதா ஊடுருவியதுன்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நான் நாம் தமிழர் கட்சியில் இருந்தேன். எப்படி ஒரு பொருளாதார அடியாளியின் வாக்குமூலத்தை ஜான் பெர்கின்ஸ் எழுதினாரோ அவங்க கூட இருந்துட்டு, அந்த மாதிரி அதை சொல்வதற்கான முழு தகுதியும் உள்ள நபர் நான் தான். ஏன் அப்படின்னா, பெரியாருடைய நினைவு நாளுக்கு போஸ்ட் ஒட்டக்கூடாது, போஸ்ட் அடிச்சுட்டு வந்த போஸ்ட்டை சில பேர் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. அப்போ நாங்கள் சண்டை போட்டு, ஏன்டா இது கட்சியில் நாங்கள் வந்து 2009 கட்சி துவங்கி 10 அறுத்தறிவு மாதிரி ஆரம்பித்து அப்பயே கட்சி ஆரம்பித்து தொடர்ந்து நாங்கள் பெரியாருடைய நினைவு நாளுக்கு நாங்கள் சூரொட்டி அடிச்சு விட்டோம். ஏன்னா அன்றைக்கு கட்சியை ஆரம்பித்தவர்கள் 90 விழுக்காடு பேர் பெரியாரிஸ்டுகள். ஐயா தமிழ் முழக்கம் சாகுல் அமீது, மணிவண்ணன் ஐயா, அன்னைக்கு பாரதராஜா ஐயா இருந்தார், அண்ணன் செல்வமணி இருந்தார், செல்வ பாரதி இருந்தார், பல்வேறு பேர். இப்போ நாங்கள்லாம் அப்போவே இருந்ததுனால ராஜீவ்காந்தி இப்போ இன்னைக்கு திமுகவில் மாணவர் அணியினுடைய செயலாளர்கள் அவர் பெரியாரிஸ்ட்டு. நாங்கள் அதாவது பெரியாரிஸ்ட்னா நாங்கள்லாம் கம்யூனிஸ்டில் இருந்தாலும் பெரியாரை வந்து இவர் அளவுக்கு இன்றைக்கி பேசுகிறாரு அந்த அளவுக்கு இல்லை. அப்போ வந்து உள்ளூர் போனோடனே பெரியாருடைய இதை ஒட்டக்கூடாங்க. அதுக்கப்புறமா அண்ணனுடைய மூளையை புரிஞ்சு அண்ணனை வந்து வெளியே சொன்னால் வைக்க கேட்டு ஜோசியம் பார்க்க வைத்து, நீங்கள் வந்து இதில் திருச்செந்தூரில் போய் வேல் சாத்தனா உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த வேலும் தங்க வேலாக கொடுக்கப்பட்டு, அதுவும் இந்த மண்ணை யார் வந்து விற்று பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஜி ஸ்கொயர் நல்லவன் அவனை இவரே மேடையில் பேசி அவங்ககிட்ட இருந்து வாங்கி அதை கொடுத்து, இந்த மாதிரி உள்ளே போனவுடனே தான் இவர் மூளையை மாற்றி இவர் அது உடன்பட்டார். அதன் மூலமாக ஒரு பொருளாதார தேவை அடைகிற போது இந்த இடத்துக்கு வந்துட்டார். அதனால் நான் அது பி டீமில் இன்றைக்கி வந்து அது வந்து தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதாவுடைய ஒரு அடியாளாக சங் பரிவார் போல, பஜ்ரங்கத்தல் போல, ராமர் சேனா போல, அனுமான் சேனா போல இயங்குகிற ஒரு கட்சி தான் அது ராம் தமிழர். இது இன்றைக்கு இல்லை பொதுவெளியில் அவர் வந்து பாஜக விமர்சிச்சுட்டே இருக்காரு. அதை பற்றி ஏன் நம்ம அதில் எந்த அளவுக்கு விமர்சிக்கிறார்? நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வரை ஆதரிக்கிறாருன்னா அப்புறம் எங்கே விமர்சிக்கிறார்? மாதிரி நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ நடிக்கிற மாதிரி நடிக்கிறது தான் அது. புரியுதுங்களா? அவர் எந்த இதில் போய் தமிழ்நாட்டில் நான் இருக்கிற வரைக்கும் பாஜக காலை பதிக்க முடியாது. அதுக்கு என்ன செயல் திட்டம் வச்சுருக்கீங்க? சும்மா மேடையில் பேசினா போதுமா? ஒரு செயல் திட்டம் என்ன இருக்குது? பாரதிய ஜனதா இந்த ஊருக்கு தெருக்கு வந்து இன்றைக்கி விநாயகர் சிலையை வச்சு கொண்டுட்டு போய், அதாவது இந்த மக்களுக்கு ஒவ்வாத மாதிரி கடலில் போய் கெமிக்கலை கரைச்சி ஊருக்கு வந்து ஒரு அராஜகம் பண்ணிட்டு போகிறான். அதில் என்ன தடுத்தீங்க? மசூதியவே வந்து ஸ்க்ரீன் போட்டு மறைக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சே. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அது மாதிரி நடந்தது. அதுக்கு என்ன வச்சுருக்கீங்க? அண்ணன் சீமான் என்ன வச்சுருக்காரு திட்டத்தை? சொல்லுங்கள். போய் நிர்மலா சீதாராமன் குருமூர்த்தியும் சந்திச்சு வந்து வெளியே ஆண்மையாக நான் சந்தித்தேன்னு சொல்ல முடியாத தலைவர் நீங்கள் என்னத்தை சொல்ல போகிறீங்க? ஏன் நீங்கள் சொல்லலை? நீங்கள் போய் வைகோவோட இதே திராவிட சித்தாந்தம் வைகோவோட பையன் சந்திச்சு ஃபோட்டோவோட வெளியே போடுறாரா இல்லையா? எதற்காகவோ. ஆனால் நான் வந்து இதுக்காக இந்த தொகுதியினுடைய மேம்பாட்டுக்காக போனேன்னு சந்திச்சாரா சொல்கிறாரு இல்லையா? அது மாதிரி சொல்லலை. ஏன் சொல்லலை நீங்கள்? அப்போ நான் எங்கே சொல்கிறேன்? நீங்களே தான் வந்து மாட்டிக்கிறீங்க. அப்போ எப்படி நீ விஜயை வந்து பி டீம்னா அவர் தெளிவாக சொல்கிறாரு. அவர் இல்லைனா இப்போ பிஜேபி கூட போய் இவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளோ பெரிய அவங்க ஈடிலாம் விட்டு மிரட்டணும், அவங்க போய் பிஜேபியிலே அவர் சேர்ந்துருக்கலாமா? யார் கேட்க போகிறா? அவர் சொல்கிறாரு என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்கிறாரா? எந்த இடத்துல நான் சொல்கிறேன் பாருங்க. விஜய் வந்து சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? தன்னை ஜோசப் விஜய்ங்கிற எங்கேயாவது அடையாளத்தை மறைச்சாரா? ஏன் வந்து செபாஸ்டின் சீமான் வந்து நீங்கள் ஏன் தான் ஒரு கிறிஸ்துவங்கிற அடையாளத்தை மறைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்க. இல்லை விஜய் கூட இப்போ அண்மை காலமாக விஜய் தானே போடுறாரு, ஜோசப் விஜய்னு போகிறது இல்லையா? அதாவதுங்க தேவையில்லை. ஆனால் சொல்கிறாரா இல்லையா? ஜோசப் விஜய்னு சொன்னாரா இல்லையா? ஹெச் ராஜா சொல்லும் போதும் சீமான் சொல்ல தேவையில்லையே. சீமான் சொன்னால் போதும், சொல்ல தேவையில்லை. நீங்கள் அதை சொல்கிறீங்களே, அவரை வந்து நீங்கள் ஒரு ஆண்மை இருக்கா அதா இருக்கான்னு விமர்சிக்கிறீங்களே. அவர் தன்னை அடையாளத்தை மறைக்கலையே அவர் இல்லையா? நீங்கள் ஏன் உங்களுடைய அடையாளத்தை மறைக்கிறீங்க? அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மண்ணிலேயே நீ வந்து ஒரு கிறிஸ்துவராக இருந்து கொண்டே அரசியல் சேர்ந்து வென்றேனுங்கிற வரலாறு இருக்கும்போது தான் தமிழர்கள் இனமாக நின்றார்கள், மார்க்கமாக இல்லை அப்படிங்கிற இது பதுக்கி வைக்கணும்ல உங்களுக்கு.
அதை செய்யலையே நீங்கள். இல்லை நீங்கள் இவ்வளோ விமர்சிக்கிறீங்க, ஆனால் ஈரோடு தேர்தலில் பெரியாரை விமர்சிச்சுட்டே கிட்டத்தட்ட 11% 12% வரைக்கும் வாக்கு பெற்றுட்டார் அப்படிங்கிற ஒரு நிலவரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தேர்தலில் டபுள் டிஜிட்டாக கண்டிப்பாக வந்துடும் அப்படின்லாம் வந்து சில விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஒரே ஒரு பத்திரிகையாளர் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி தவிர யாரும் சொல்ல மாட்டார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையே சீமானை புகழ்ந்து புகழ்ந்து ஒழிக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட வேலையை திட்டமிட்டு அவர் செய்து கொண்டே வருகிறார். நீங்கள் ஈரோடு அவர் சார்பாக நான் இன்னொன்று சொல்லிடுறேன். சீமானை திட்ட வேண்டும் என்பதற்காகவே ஜெகதீச பாண்டியன் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போய் தொடர்ந்து சீமானை வந்து தூற்றிக்கொண்டும் இகழ்ந்து கொண்டும் இருக்கிறார். அவர் சார்பா, ஏன்னா அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் ரவீந்திரன். அவர் சார்பா அவர் இப்படி சொல்லுவார். திட்ட வேண்டும் என்பது ஏன் நான் வந்து அந்த கட்சியில் இருக்க மற்ற இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏன் சொல்லலை? விமர்சிக்க வேண்டும் என்பது நோக்கம். நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள், இந்த இனத்தை கொண்டு போய் பிஜேபியினுடைய காலிலே அடமானம் வைத்து விட்டு தான் விமர்சிக்கிறவடைய. நீங்கள் சொன்னீங்களே இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தலில் இப்போ அதுக்கு முன்னே ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அப்போ நாங்கள் தான் ஒர்க் பண்ணோம். 10,800 ஓட்டு வாங்கினோம். அது அப்படியே தூய நெல்மணி போல் அது நாம் தமிழர்களுடைய வாக்கு. நீங்கள் ரெண்டாவது சொல்கிறீங்களே இடைத்தேர்தல், இப்போ சமீபத்தில் நடந்தது இடைத்தேர்தல். அதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தது. அதில் வந்து விஜய் அவர்களுடைய பாடல் வெளியீட்டு விழாவுக்கு மைக்கு சின்னம் போட்டு நீங்கள் அவரே சொல்லலை. நீங்கள் என்ன சொன்னீங்க? விஜயோட ரசிகர்கள் அதை விஜயே எங்கள் தம்பி என்னுடைய சின்னத்துக்கு மறைமுகமாக ஓட்டு கேட்குறாருலாம் நீங்கள் சொன்னீங்க. அதில் வாக்கு வந்தது. எந்த இடத்துலையும் அவர் நான் சொல்லி என்னுடைய ரசிகர்கள் போட்டார்னு சொல்லவில்லை, நீங்களாக சொல்லிக்கிட்டீங்க. அந்த மாதிரி இப்போ நடந்த இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதாவினுடைய தாமரை கொடியை காவி கொடியை பிடித்து கொண்டு போய் நாம் தமிழருக்கு வாக்கு கேட்ட புகைப்படம்லாம் வெளியே வந்ததா இல்லையா? பாரதிய ஜனதா அதில் தேர்தலில் நிற்கவே இல்லையா? அவர்களுடைய அத்தனை வாக்கும் உங்களுக்கு விழுந்ததே இல்லையா? இங்கே நடக்க போகிற தேர்தலில் அந்த ஓட்டில் பாதி ஓட்டை கூட நாம் தமிழர் வாங்கக்கூடாது என்ற நோக்கம் இல்லை, வாங்காது. ஏன்னா இவருடைய செயல்பாடு அப்படி. அதனால் எனக்கு வந்து சீமான் அண்ணனை ஏன் தொடர்ந்து விமர்சிக்கிறேன் என்றால், இவர் தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு தேவையில்லாத ஒரு நபர். இவர் பிஜேபியில் சேர்ந்துட்டா இன்னும் அதிகமாக விமர்சிப்பேன், புரியுதா? ஏன்னா அது எதிர்கொள்கையாக இருக்குது. அது அந்த கொள்கையை விமர்சிப்பேன், சீமானை விமர்சிக்க மாட்டேன். இதில் உங்களுக்கு மாபெரும் துரோகம் பண்ணிட்டதை நீங்கள் நினைக்கிறீங்களா? யாருக்கு? எனக்கு துரோகம் பண்ண பரவாயில்லைங்க, நான் தனிப்பட்ட மனிதன். இல்லை, நீங்கள் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்துட்டீங்க. வேல்முருகன் அவர்கள் சீமானை வந்து நட்பு ரீதியாக இன்னும் பாராட்டிட்டு இருக்காரு, ரத்தம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் அதே கட்சியில் இருந்து கொண்டு நீங்கள் சீமானை விமர்சிக்கும் போது வேல்முருகன் எதுவும் உங்களை சொல்றது இல்லையா? உங்களுக்கு எதுவும் அது ஒரு நேரட்டிவ் அல்ல ஒரு அஜெண்டா எதுவும் கொடுத்துருக்காங்க? ஒரு காலம் வேல்முருகன் அண்ணன் நான் முறை தவறியோ இல்லை சீமான் அண்ணனை சொந்த விஷயத்தையோ பர்சனல் விஷயத்தையோ நான் பேசி முறைகேடாக விமர்சித்தால் கண்டிப்பாக என்னை கூப்பிட்டு கண்டிப்பார். ஆனால் அவர் கட்சியில் இருக்கிற சாட்டை துரைமுருகனோ இல்லை இவர் யார் இடுமோனம் கார்த்திகையோ இன்னும் பல பேர் நான் பேர் உச்சரிப்பதற்கான சரியில்லாத நபர்கள் எல்லாம் விமர்சிக்கிற போது சீமான் கூப்பிட்டு கேட்கவே மாட்டார், புரியுதுங்களா? ஆனால் இந்த கட்சியில் இருக்கார்கள் அண்ணன் வேல்முருகன், யாரையும் நீங்கள் கண்ணிய குறைவாக, என்ன மட்டும் இல்லை எல்லாத்தையும் கண்ணிய குறைவாக பேசக்கூடாது, அரசியலாக பேசணும். மேடையில் பேசினா கூட இந்த சப்ஜெக்ட் ஏன் அந்த சப்ஜெக்ட் என்னவோ அதை மட்டும் பேசுங்க அப்படிம்பார். அதாவது என்றைக்காவது நீங்கள் வேல்முருகன் நான் பேசுகிறாரா நீங்கள் ஒரு மேடையில் சொல்லுங்கள்? எங்கள் கட்சின்னு சொல்லுவார், இல்லைன்னா நாங்கன்னு சொல்லுவார். ஆனால் சீமான் என்னைக்காவது நாங்கன்னு பேசியிருப்பாரா? நான் தான் பேசுவார். அப்போ எனக்கு என்ன ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா, ஏன்னா வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க ஆங்காங்கே சோஷியல் மீடியாவில் வந்து உங்களை பற்றி போகிறதா இருக்கட்டும், அல்லது நம்ம பேட்டிகளே சில நேரங்களில் வந்து உங்களை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குது. அப்போது எனக்கு என்ன புரிதல் வேணும் அப்படின்னா, வேல்முருகன் நீங்கள் சீமானை பற்றி பேசுகிறத பற்றி என்ன ஒரு நிலைப்பாடு வச்சுருக்காரு, என்ன சொல்கிறாரு? அவர் சொல்லுவார், தேவையில்லாத நீங்கள் விமர்சிக்காதீங்க, கட்சி கொள்கை முரண்னா அதை எடுத்து சொல்லுங்கள், அது நாகரிகமாக சொல்லுங்கள். ஒரு காலம் அவர் இன்ன வரைக்கும் நீங்கள் சீமானை இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க சொன்னதில்லை, யாரிடமும் சொன்னதில்லை. காரணம் என்னென்னா, நான் ஏன் தொடர்ச்சியாக பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்களே எனக்கு துரோகம் பண்ணால் அது பிரச்சனை, என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை அது, புரியுதுங்களா? அதெல்லாம் பல்வேறு துரோகம் அது செய்திருக்கேன், அதை நான் ஒரு காலம் சொல்ல போதில்லை. அந்த மாதிரியான இந்த பச்சாபாதத்தை சொல்லிக்கொண்டு நான் வந்து அவர் வந்து ராஜீவ்காந்தி கல்யாண சுத்திரம் போனவுடனே என்னை கொல்ல பார்த்தாங்க அது பார்த்தாங்கன்னு அழுதுகிட்டு பேசினாரேன், அந்த மாதிரியான ஆள் கிடையாது. நான் அவர் மாதிரி எந்த அரசியல் அடிப்படை புரிதலும் இல்லாத வந்தவங்கள, நான் பிறந்ததே ஒரு கம்யூனிஸ்ட குடும்பம். அதனால் எனக்கு எந்த இதுன்னு தாங்குற அளவுக்கு என்னுடைய கொள்கை வலிமை எனக்கு உண்டு, புரியுதா? இந்த இனத்துக்கு துரோகம் செய்து விட்டார். எதுக்காக இதே வேல்முருகன் அண்ணனோட அப்போ கூட அவர் எங்ககிட்ட வந்து சொல்லியே, நாங்கள் உங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு, யார் சீமான் அண்ணனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கும் அவர் தேர்தல் 2006 நின்று வெல்வதற்கும் போய் வேலை செஞ்சவர் சீமான். அப்படி இருக்கும்போது நான் உங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டே கொள்கிறேன்,
என்று சொன்னவர் அண்ணன் வேல்முருகன். சொல்லி நம்ம எல்லாம் இணைஞ்சு வேலை செய்யலாங்கும் போது உங்கள் சின்னத்திலேயே நின்று நான், அவர் மட்டும் இல்லை, தனியரசு, கருணாசு, இன்னும் தமிழ் தேசிய பல பேர் ஐயா காஸ்மா பாலிட்டன் விடுதியில் பேசுகிற போது சரின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மறுநாள் பயத்தில் நான் தனியாக தான் நிற்பேன்ட்டேன். நான் கேட்குறேங்க, இல்லை வேணாம், என்னை விட ஒழுக்கமான ஒரு பண்பான ஒரு வேல்முருகன், அதனால் இங்கே இருக்க வன்னிய இளைஞர்கள்லாம் அவர் கூட போயிடுவார், நம்ம கூட இருக்கிற வீரியமான இளைஞர்கள்லாம் முக்குளத்தூர்லாம் கருணாஸ் கூட போயிட்டு என்னதான் சொன்னவர் அவர். அப்படி சீமானுடைய தலைமையே 2011 அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு வருகிற போது, வாருங்கள் தம்பி வா தலைமையேற்க வான்னு அண்ணா சொன்ன மாதிரி வேல்முருகன் அண்ணனை போய் நாங்கள் பல காரில் போய் வாங்க இந்த கட்சிக்கு தலைமையேற்க வாங்கன்னு அண்ணன் சீமான் அழைத்தார். வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்குது, தெரியும் அவருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து பாருங்க 2 பேச்சு கிடையாது அண்ணன் வேல்முருகனுக்கு. கேமரா அதாவது மீடியா முன்னால் இருந்தாலும் சரி, மறைமுகமாக இருந்தாலும் சரி, எங்கேயும் அவருக்கு ஒரே பேச்சு தான். அவர் ரத்தம்னா ரத்தம் தான் பேசுவார். ஆனால் அண்ணன் வேல்முருகனை விமர்சிப்பவர்களை ஒரே ஒரு முறையாவது சீமான் கூப்பிட்டு கண்டித்திருப்பாரா? இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு சில இடங்களில் விஜயை ஆதரித்து பேசுகிறதையும் நம்ம பார்க்குறோம், ஓகேவா? அப்போது சீமானை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் விஜய் ஆதரிக்க? விஜய் நான் இந்த இடத்துல நான் ஆதரிக்கலையே, சீமானே ஆதரிச்சிட்டு இருந்தாராங்க. அதை நீங்கள் சீமான ஆட்களை கூப்பிட்டு, ஏங்க கொள்கை என்னானே தெரியலையே, கொள்கை வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் விஜயை ஆதரிச்சிங்களே. விஜய் சீமானுக்கு எந்த அளவுக்கு பழக்கமோ அதை விட அதிகமான பழக்கம் எனக்கு. யார் விஜய் அவர்கள். நான் வந்து 7 ஆண்டு காலம் வந்து வேலாயுதம் படத்துலேருந்து புலி படம் வரைக்கும் 7 ஆண்டுகள் வந்து நான் அவரோட தொடர்ச்சியாக பயணப்பட்டேன். 3 படத்தில் நான் இணை இயக்குனர் வேலை செஞ்சேன். சீமான் என்ன வேலை செஞ்சார்? நான் தான் அவருக்கு பகலவன் ஒரு கதை இருக்குது, பிரமாதமான கதைன்னு வேலாயுதம் பண்ணும்போது சொல்லி அண்ணனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சோம். அதில் பழக்கமானாங்க. டெய்லி பேசிக்கிற அளவுக்குலாம் பெருமை. இவர் அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பார். யார்? அண்ணன் சீமான். அவரே தானே புகழ்ந்தார். யார்? விஜய் அவர்களை அவரே தான் புகழ்ந்தார். நான் வந்து கட்சி விட்டு வெளியே வந்து சீமானை இவர் ஆதரிக்கிறாருன்னா இல்லை எதுக்குறாருன்னா நான் வெளியே வந்தேன். என்னுடைய அறிக்கையை பார்த்தாவே தெரியும். இவர் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாதவள், திராவிட இயக்கங்களை எதிர்த்து தமிழ் பேசுகிற தமிழ் தேசியர்களும் திராவிட இயக்கங்களை எதிராக நிறுத்தி, எந்த பதவியிலும் பெரியாரையும் எதிராக நிறுத்தி, அதுவும் யார் சொல்லி? பாரதிய ஜனதா சொல்லி அதை நீங்கள் செய்து நீங்கள் பாரதிய ஜனதாவுக்கு பயன்படுவதால் எதிர்த்துட்டு வெளியே வந்துட்டேன் ஒழிய நான் விஜய் எதிர்ப்பு ஆதரவு ஒன்று இல்லை. சீமான் சொல்லுகிற பதிலுக்கு நீங்கள் வந்து தம்பி வரட்டும், தம்பியை வாழ்த்துறேன், தம்பியே எதிர்த்தாலும் நான் எதுக்க மாட்டேன்னு சீமான் பதிவு பண்ணிருக்காரா இல்லையா? எத்தனை ஊடகத்தில் வந்திருக்கு. அப்புறம் இப்போ ஏன் எதுக்குறீங்கன்னு நான் கேட்குறது, நீங்கள் சில பேரை எப்படி 30 ஆண்டு காலமாக மார்க்சிய பெரியாரி அம்பேத்கர் மேடையில் பேசிவிட்டு, நீங்கள் யாருங்க உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து உங்களுக்கு உணர்வை கொடுத்து இந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னா காரணமே பெரியாரி அமைப்புகளும் மார்க்சிய அம்பேத்கர் அமைப்புகளும், அதுக்கப்புறம் ஈழ விடுதலை 2009 பொட்டமனே நீங்கள் ஆடியோ வெளியே வந்ததா இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு நிலைப்பாடை எடுப்பீங்க. அந்த மாதிரி நான் பேசுறது இல்லையே. சீமானனே இன்னும் என் வாயால் ஒரு வார்த்தை எந்த இடத்துலையாவது நான் மரியாதை குறைவாக பேசுகிறேன்னு ஒரு இதை காமிங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு நான் முதிர்ச்சியானவன். காரணம் என்னன்னா நான் பாடம் பிடித்து வந்தவன். அதனால் நான் அப்படி இருக்கேன். ஒரு இடத்துலையும் அவர் மரியாதை குறைவாக பேச மாட்டேன். விஜய் அவர்களை விமர்சிக்கிற போது நீங்கள் வந்து ஏன்னா நான் பொதுப்படையான சமூக பார்வை பார்க்குறேன். அத்தனை லட்சம் இளைஞர்களை ஏன் பகைத்து கொள்ள வேண்டும்? நீங்கள் அவன் ஏன் போகிறான்? நீங்கள் என்ன நடிகர் சரியில்லை, நடிகர்னா அரசியல்வாதி எல்லாம் சரியாக இருக்கானா? நான் கேட்குறேன். இப்போ நடக்கிற ஊழல்கள்லாம் அவன் பார்க்குறான் சமூகத்தில் இருக்குவன். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல், அது வந்து ஒரு தொழில் முறை. ஒரு மருத்துவர் அரசியல்வாதி ஆகலாம், ஒரு வழக்கறிஞர் அரசியல்வாதி ஆகலாம், ஒரு நடிகர் அரசியல்வாதி ஆகக்கூடாதா? நான் அந்த துறையிலே இருக்கேன். அது ஒரு துறைங்க. நீங்கள் எதுக்கு என்ன மாதிரியான மனிதர்களாக இருக்குன்னு தான் பார்க்கணும். அத்தனை லட்சம் இளைஞர்களை அவங்களை அரசியல் படுத்தி நம்ம பக்கம் திருப்பது இல்லைன்னா தவறு இல்லை. விஜய் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை அரசியல் படுத்திட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அதாவது எல்லா கட்சியிலும் அரசியல் படுத்திட்டாங்களா? அவங்க 1.5 வருஷம் தாங்க ஆகுது. கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகுது இல்லையா? 75 ஆண்டு காலமான 100 ஆண்டு காலமான கட்சிகள் அரசியல் படுத்தி விட்டதா? அரசியல் படுத்துவது என்பதும் அமைப்பு கட்டுவது என்பதும் ஒரு 5 வருடத்தில் 10 வருடத்தில் இருக்கிற வேலை திட்டம் அல்ல. அந்த அமைப்பு எப்போது வரைக்கும் இருக்கிறதோ அப்போது வரைக்கும் அரசியல் வகுப்பு எடுக்க வேண்டும், அமைப்பை கட்ட வேண்டும். புரியுதா? அது எல்லா அமைப்புக்கும் பொருந்தும். அது விஜய்க்கு மட்டும் இல்லை. இல்லை, விஜய் களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு. எல்லாமே வந்து வீட்டில இருந்தே பார்க்குறாரு. அது உங்க பிரச்சனை மாட்டேங்கிறாரு. அது மக்கள் தான் பதில் சொல்ல போகிறாங்க. மக்களோடு நின்றால் மக்கள் வாக்களிக்க போகிறார்கள், இல்லை தோற்கடிக்க போகிறார்கள். அது உங்கள் பொருள். நீங்கள் மக்களோடு நில்லுங்கள். மக்களோடு நின்று விட்டு அதன் மூலியமாக அடைகிற புகழில் நீங்கள் வருமானத்தை பெறுகிறீர்கள். அவர் அப்படி இல்லையே. சொல்லுங்கள். நீங்கள் சீமானவர்கள் நான் விமர்சிக்கன்னு சொல்கிறேன். விமர்சிக்கிறேன், அவதூறாக பேசுகிறேன். அவர் இருக்கிற வீட்டு இன்றைக்கி 3,4 கோடி ரூபா வாடகை. 2,4 கோடிக்கு வந்தார். 4 வருஷம் ஆகுது. அப்படியே ஏறி இன்றைக்கி வந்துருச்சு. ஒரு தமிழ் தேசியத்தை பேசுகிற ஐயா பழ நெடுமாறன்
ஏன் குளத்தூர் மணி, அன்றைக்கு இருந்தவர் சொல்கிறேன், என் அண்ணன் எங்கள் அண்ணன் அறிவுமதி, பல்வேறு பேர், என் அண்ணன் வேலுமுருகன் எடுத்துங்க, பல்வேறு பேர் இவர் அளவுக்கு ஆடம்பரமாக இருக்கிறார்களா? விஜய் இருந்தாலும் விஜய் வந்து எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு மனிதனை குறை சொல்லும்போது நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு தலைவனாக எளிமையாக வாழ்ந்துக்கிட்டு எங்கள் தலைவர் கேட்டால் அப்படி தங்கத்திலே வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு உயிரை கொடுக்க, உணர்வை கொடுக்குற, பொருளாதாரத்தை கொடுக்குறது தான். அவர் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார். நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? நீங்கள் இன்னொருவரை குறை சொல்லுகிற போது நீங்கள் முதல் நான் சவால் விடுகிறேன், நாம் தமிழர் கட்சி இதுவரை அரசியல் படுத்தப்பட்டு இருக்கிறதா? இல்லைங்க, நாங்கள் சொல்கிறீங்க. இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, விஜய் பக்கம் ஏன் தொண்டர்கள் ஏன் தம்பிகள் யாரும் போக மாட்டாங்க, ஏன்னா கொள்கை ரீதியாக தமிழ் தேசியம் தம்பிகள் என்னங்கிறது நான் சொல்லி வளர்த்துருக்கேன் அப்படிங்கிறாரு. இவர் சொல்லி வளர்க்கல, உணர்வோடு இருந்தவர்கள் அவர் பின்னாடி வந்தோம். இன்னைக்கு வேணா அவர் பேசிட்டு இருக்கலாம் இல்லைய, 90 விழுக்காடு பேர் அந்த உணர்வோடு வந்தோம். இப்போ யாரும் இல்லை, புரியுதுங்களா? இவருக்கு தெரியாது, இவருக்கு எந்த தம்பி தெரியும்? அவர் யாராவது நீங்கள் சொன்ன விஜய்னு சொல்கிறதுனால சொல்கிறேன். இப்போ நான் வந்து வேலுமுருகன் அண்ணனோட தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிறேன். நான் சேர்ந்தது மார்ச் 16, 2000. இதுவரை 4 முறைக்கு மேல் அவர் வந்து 2 முறை பொதுக்குழு போட்டிருக்கார், 4 முறைக்கு மேல் செயற்குழு போட்டிருக்கார். ஒவ்வொரு கலந்து அப்படி ஒரு முறை சீமான் செய்திருக்கிறாரா? நாங்கள் தான் இருந்திருக்கோம். செய்திருக்கிறாரா? நீங்கள் மீடியாவிலே பேசுகிறீங்களே, நீ என்னடா நீ மாவட்ட செயலாளர், மாவட்ட கூட லாக்கி இல்லாதவன், கிரீஸ்டப்பா எட்டி உதச்சிடுவேன், நீ என்ன பெரிய பிடிங்க மாவட்டத்தில் அப்படிலாம் பேசினேன். ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு, அவர் செலவு பண்ணாலும் உங்களால் நான் ஜெயலலிதா மாதிரி பேசுகிறார். நீங்கள் நான் பேசுகிறீங்க. உங்களுக்கு தெரியுமா, 70 விழுக்காடு பேர் நாம் தமிழர் இருக்கிற கீழ்மட்டத்திலிருந்துனா நான் அதை தரைக்குறவாக சொல்லவில்லை, இவருக்கு தெரியாத உணர்வாளர் ஆதரவாளர்கள் இருந்த அத்தனை பேரும் பல்வேறு கட்சிகள் சென்று விட்டார்கள். பெரும்பாலும் தமிழக வெற்றி கழகம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போது நாம் தமிழர் கட்சிங்கிறதுக்கு பொதுவாக நாம் தமிழர் இயக்கமாக இருந்துட்டு போயிடலாமோ? அது எது ஒன்று இருந்தாலும் சரிங்க, அதை செயல்படுத்துகிற நபர், அதாவது இல்லை நான் சொல்கிறாருல்ல, அப்போ இயக்கம் தான் வந்து ஒரு தலைவர் வந்து ஒரு முன்னெடுத்துவார், மற்றவங்களாம் அதை கேட்பாங்க, என்ன சொல்கிறேன், அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி யார் ஆரம்பித்தா? ஆதித்யநாத் ஆரம்பித்தார். அவர் எங்கே போயிட்டார் கடைசியில்? அந்த தேவை, அந்த காலகட்டத்தின் முடிவுப்படி சரி நம்ம ஒரு சிறு அமைப்பாக இருப்போம், ஆட்சிக்கு வர்றதுக்கு தமிழ் மொழிப்போரின் காரணமாக இவங்க தமிழ்னு பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம தனியாக இருக்கிறதும் அவங்களுக்கு உதவியாக இருந்தால் உறுதுணையாக இருக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டார். அப்போ வெளியே வருகிற நாம் தமிழர் பிள்ளைகள், பின்னால் வருகிற பிள்ளைகள் எடுத்து நடத்துவார்கள். 2009 பிறகு இந்த பேரையும் இவர் சொல்லவில்லை, சொன்னது காமராஜுங்கிற ஒரு வழக்கறிஞர். அவர் இருந்து போய்விட்டார். மணிவண்ணன் ஐயாவுடைய வீட்டில் பேசுகிற போது தான் இந்த பேர் முடிவாகியது. இவர் வரவே மாட்டேனார். எல்லாரும் இவர் இதுக்காக சிறைக்கு 4 முறை போயிருக்காரு. கொஞ்சம் பேசுவதற்கு ஒரு ஊடகவியலாளராக, ஒரு பேச்சாளராக, கொள்கை பரப்பாளர்களாக தான் இவரை வைத்தோம். இவர் வந்து கைப்பற்றி கொண்டார். பரவாயில்லை, இது நடக்குது. நீங்கள் வந்து நாம் தமிழர் இயக்கத்தை நீங்களும் ஆரம்பிக்கல, ஆனால் நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆரம்பிச்சது யார்? வேல்முருகன். 15 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு பொருளாதார உதவி நீங்களே பரவல் திரள் நிதி நாங்கள் இருக்கும்போதே கேட்டீங்க, கட்சிக்காரர்களாக தான் கொடுக்குறது. வேல்முருகன் ஒரு தர எங்கேயாவது எங்களுக்கு பொருளாதார உதவி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரா? கட்சி 15 ஆண்டு காலமாக அவர் நடத்தி கொண்டிருக்கார். ஏன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆனால் அவரே அந்த கட்சி என்னதுன்னு சொல்ல, நிறுவன தலைவர் தான் சொல்லுவார். என்னதுன்னு அவர் வாயார்ந்து வரல. எல்லோரும் சேர்ந்து ஆரம்பித்து உங்களை தலைமை ஒருங்கிணைப்பாளர்களை வைத்த பிறகு நீங்கள் வந்து என்னதுன்னு நீங்களா கேட்டால் என்ன சொல்கிறீங்க? அன்பான சர்வாதிகாரங்கிறீங்க. அன்பு சர்வாதிகாரத்தை எங்கேயாவது கொண்டு வருமா? அன்பு ஜனநாயகத்தை தான் கொண்டு வரும், சர்வாதிகாரங்கே கொண்டு போகும், கொடுங்கோன்மைக்கு கொண்டு போகும். நீங்கள் அப்படி கொண்டுட்டு வந்து இன்றைக்கி எல்லாரும் வெளியே, நீங்கள் எதுக்கு கட்சியில் இருந்த மிகப்பெரிய பேச்சாளர்களாக அறியப்பட்டவர்கள், களப்பணியாக அறியப்பட்டவர்கள் எத்தனை பேர் போயிருக்காங்க? கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி, தஞ்சாவூரில் இருந்த நல்லதுரை, குகன்குமார், ஐயநாதன், தீரன், பல்வேறு பேர், இங்கே வெற்றிக்குமரன் மதுரையில், போலேந்தி மாறன், கிருஷ்ணகிரியில் பிரபாகர், சேலத்தில் தங்கதுரை, இவர் பாஸ்கர், இளவஞ்சி, காளியம்மன், இவங்கெல்லாம் ஏன் போனாங்க? சரி, இந்த பாஸ்கர் நான் சொல்கிற மண்டல செயலாளர், பிரபாகர் மண்டல செயலாளர், செயல்பட்டாளர். இப்போ இவங்கெல்லாம் காளியம்மாள், கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்திலாம் பேச்சாளர்கள், ஊடகவியலாளர்கள், மக்கள் அறிமுகம் வந்தோர். உங்களை விட அதிகமாக கைத்தட்டல் பெறுகிறார்கள். ஒரே காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நீங்களே திட்டமிட்டு அவர்களால் வெளியேற்றினீங்க. வேறு என்ன குற்றச்சாட்டு சொல்லுங்கள்? இப்போ இவங்கெல்லாம் செயல்பாட்டாளர் மேலே உங்களுக்கு என்ன? சரி, இப்போ நாம் தமிழர் கட்சி இனிமேல் எப்படி செயல்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி செயல்படும்? அண்ணனுக்கு நீங்களே சொல்லலாம்ல, பல முறை சொல்லியாச்சு. அந்த கட்சி அவர் தான் திட்டமிடணும். அதாவது நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு கட்சி நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க, ஒரு அரசை வெள்ளை அறிக்கை உண்டா, நிதிநிலை அறிக்கை உண்டா அப்படிங்கிறீங்க. நீங்கள் முதல்ல ஒரு மாநாடு நடத்துறீங்களா? கம்யூனிஸ்ட் அண்மையில் மாநாடு எல்லாம் போட்டார்ல, பார்த்தீங்களா? மரங்கள் மாநாடு, ஆடு மாடுகள் மாநாடு. சரி, அப்புறம் கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு மாநாடு போட்டார்.
அதாவது மாநாடு போடல, அதில் பொதுக்கூட்டம். மாநாடு என்பது அண்ணனுக்கு தெரியாது. காரணம் என்றால் அவர் எந்த அமைப்பில் இருந்தோம் இல்லை, அவர் என்ன சொல்றாரு, நிதி இல்லைங்கிறாரு, ஊடக பலம் இல்லைங்கிறாரு, இதெல்லாம் தானே காரணமாக சொல்றாரு. அதையும் நம்ம கலை யதார்த்தத்தையும் நம்ம ஒத்துக்கணும்ல. நீங்கள் அங்கே இது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக அந்த கட்சி எப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். கட்சிக்கு இல்லையே ஒழிய சீமானுக்கு இருக்கிறது. நிதி வந்து இல்லைன்னா 3,4 லட்சம் ரூபாயில் ஒரு வீடு தங்குறது நிதி இல்லாதே தங்க முடியும் சொல்லுங்கள்? நிதி கட்சிக்கு இல்லை, வரக்கூடிய பணம்லாம். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் எந்த அமைப்பிலையும் சீமான் இல்லை. நீங்கள் வந்து திக மாநாடு, திமுக மாநாடு, கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடுலாம் இவர் பார்த்துருக்காரா முதல்ல? அது மாநாட்டினுடைய படிச்சுட்டு தானே வந்திருக்கேங்கிறாரு. இல்லை, அப்படியே ஒரு நாளும் நீங்கள் செய்யவில்லையே. நீங்கள் ஒரு முறை கூட நீங்கள் செய்யவில்லையே. மாநாடு என்பது 3 நாட்கள் நடக்கும். 3ஆவது நாள் அங்கே இருக்க மாநில குழு தான் மாநில செயலாளர் தேர்ந்தெடுக்க அன்றைக்கி வந்து ஊர்வலம் பொதுக்கூட்டம் நடக்கும். மாநாடுங்கிற போர்வையில் ஒரு பொதுக்கூட்டம் தான் நீங்கள் வந்து 1/2 நாள் நடத்திருக்கிறீர்களே ஒழிய ஒரு நாள் உங்கள் கட்சியில் இருக்க மிகப்பெரிய பொறுப்பாளர்கள் எல்லாம் அமர வைத்து உன் தொகுதியில் என்ன பிரச்சனை, கட்டமைப்பில் ஒன்று பிரச்சனை, இந்த என்ன நம்ம வேலை திட்டத்தில் பிரச்சனை ஒரு நாள் பேசிட்டு பாராசிமான் அப்படி ஏதாவது மீடியாவில் வந்திருக்கா சொல்லுங்க? கேட்போம் கண்டிப்பா, அடுத்தடுத்து சந்தர்ப்பங்கள் நம்ம வந்து. அதனால இதையெல்லாம் அவர் முதல்ல கட்சிக்கு ஒரு தலைவர், ஒரு செயலாளர், பொருளாளர், 4 துணை பொதுச் செயலாளர், 4 துணைத் தலைவர், 2 அமைப்பு செயலாளர், சொத்து பாதுகாப்பு உறுப்பினர், ஒழுங்கு நடவடிக்கை குழு, இதுக்கெல்லாம் பொறுப்பு போட்டிருக்காரா முதலில்? யாருக்காவது கட்சிக்காரர்களுக்கு தெரியுமா? கடித தாளில், நாம் தமிழர் கட்சி கடித தாளில் இவர்கள் தான் இவர்கள் என்று அறிவிப்பு வந்திருக்கிறதா? நீங்கள் சொல்லுங்கள். அதுங்க வந்து எலெக்ஷன் கமிஷனை ஏமாத்துறதுக்காக, அது வந்து ஒரு அமைப்பை பதிவு பண்ணுறதுக்காக நீங்கள் பதிவு பண்ணி இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கடிதத்தாளில் ஏன் இத்தனை ஆண்டு காலமாக வரல சொல்லுங்க? சரி, அப்போ விஜய் மூலமா மிகப்பெரிய ஒரு ஆபத்து நாம் தமிழர் கட்சிக்கு சீமான். விஜய் மூலமானு இல்லைங்க, இவருடைய தவறான செய்கையால் மிகப்பெரிய ஆபத்தில் நாம் தமிழர். எப்பயுமே ஒரு இயங்கியலில் பார்த்தா இந்த மாதிரி தவறான நபர்களை நிராகரித்து விட்டு உண்மையான இயக்கம் எழுந்து வரும். இப்பொழுது விஜயும் வருவதால் அப்படி ஒரு தோற்றம் இருக்கிறது. நீங்கள் காரணம் என்னென்னா, திகாவிலிருந்து திமுக பிரிந்து வருகிற போது கட்சியில் இருக்கிற இளைஞர்களும் அன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களும் திமுகவின் பக்கம் சென்றார்கள். திமுகவிலிருந்து அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்து வருகிற போது அன்றைக்கு திமுகவில் இருக்க பெருவாரியான உறுப்பினர்களும் தமிழகத்தில் இருக்க பொதுவான இளைஞர்களும் எம்ஜிஆர் பக்கம் சென்றார்கள். திமுகவிலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற போது உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு தமிழக இளைஞர்கள் பெரும்பாலும் அவர்களுடைய கூட்டமே முதல் கூட்டம் குடவாசலில் 13 மணி நேரம் அந்த ஊர்வலம் நடந்தது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவர் பின்னால் திரண்டார்கள். நாம் தமிழர் ஆரம்பிக்கும் போதும் உணர்வு உள்ள வீரியமான தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட மார்க்சிய பெரியாரி அம்பேத்கர் இளைஞர்கள் அந்த கட்சியினுடைய போதாமையால் நாம் தமிழர் பக்கம் திரண்டார்கள். அதுபோல 30 ஆண்டு காலமாக திரையுலகத்தில் நடித்திட்டு இருக்கும்போது ஆண்களும் பெண்களும் விஜய் பக்கம் திரளுகிறார்கள். அப்படித்தானே ஒழிய அவர் வந்ததுனால் இல்லை, சீமான் எடுக்கிற தவறான கொள்கை முடிவால் இப்போ இருக்க சந்தர்ப்பத்தால் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, மிக்க நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்.